வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அதை பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரமும் நம்ம கமாடிட்டிஸில் கோல்டுலேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். கோல்டு இந்த வாரம் எப்படி செயல்பட்டிருக்கு அப்படின்னா, போன வார இறுதியில் $2425 நெருங்கி சென்று க்ளோசிங் கொடுத்தாங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதனுடைய க்ளோசிங் பார்த்திங்கன்னா 2414 க்ளோசிங் கொடுத்தாங்க. 2422 வரைக்கும் போயிருந்துச்சு. மறுவாரம் அது ஸ்ட்ராங்காக ஏறுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது திங்கட்கிழமை அன்னைக்கு 2450 வரைக்கும் போயிட்டு 2425 கொண்டு வந்து அன்றைக்கி க்ளோசிங்கை முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு அப்படியே அக்யூரேட்டாக அங்கே கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி நிறுத்திட்டாங்க. சரி, செவ்வாய்க்கிழமையாவது அடுத்த வாய்ப்பை தருமா அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு அதனுடைய ஹை வந்து 2433 தான். ஸோ முந்தின நாள் போன ஒரு 450 கூட மறுநாள் டச் பண்ண முடியல. ஸோ அதனுடைய க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 2420 லெவலில் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் வீக்கன் ஆகும்போது அதனுடைய விளைவு அப்படிங்கிறது எவ்வளோ வேகமாக காட்டும் அப்படிங்கிறது தான். இந்த புதன், வியாழன் இந்த 2 நாட்களும் வேகமாக அது இறங்கி வந்து கிட்டத்தட்ட 2327 வரைக்கும் நேற்று வந்திருக்கு. இன்றைக்கி அதனுடைய லோ வந்து 2325 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு. இப்போது தற்சமயம் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி அளவில் 2332 லெவலில் ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி பார்க்க போகும்போது என்னன்னா, மறுபடியும் இந்த கீழே இருக்கக்கூடிய 2255 நெருக்கத்துக்கு ஒரு சப்போர்ட்டை தேடி கூட வரலாம். அந்த லெவலுக்கு வருதா, இல்லை இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அந்த 2425 கடக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் தான் நம்ம பார்க்கணும். எப்படி இருந்தாலும் 2425 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2255 அப்படிங்கிறது தான் இன்னமும் கோல்டில் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பாருங்கள். வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்யுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களுமே அடுத்த ரெசிஸ்டன்ஸான 3210க்கு மேலே ஹை இருந்தாலும் கூட க்ளோசிங் வந்து 3210க்கு மேலே வரலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணும். போன வாரம் தான் அந்த 3210 நம்ம காமிச்சிருந்தோம். ஸோ அடுத்த கட்டமாக அங்கே தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஆல்மோஸ்ட் அந்த இடத்த வந்து ஒரு 3 நாட்கள் வந்து டச் பண்ணியிருக்கு. ஆனாலும் கூட அதை தாண்டறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த 3 நாளும் தராததுனால மீண்டும் 3025 வந்து இப்போ தற்சமயம் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த லெவல்லேருந்து இது கீழே வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல எங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு மெயின் சப்போர்ட்டாக 28.40 27.50 சில்வருக்கு முக்கியமாக இருந்துகிட்ருக்கு. 3210 கடக்காத வரை அடுத்த கட்டம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு சில்வரில் இருக்காது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. உடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி கட் பண்ணி மேலே போகும்போது அடுத்த கட்டமாக 35.90 தான் சில்வரில் முக்கியமாக இருக்குது. ஸோ என்ன செய்யுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய இறக்கத்தை கொடுக்கல. அப்படியே தான் வந்து போன வாரத்துக்கும் இந்த வாரத்துலேயும் வந்து க்ளோசிங் இருந்துக்கிட்டு இருக்குது. 77.80 தான் இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ 82 தான் ரெசிஸ்டன்ஸ், கீழே சப்போர்ட்டு 72 அப்படிங்கிற நிலமையில் ஏற்கனவே இருந்த லெவல்லையே கிட்டத்தட்ட இந்த 3 வாரமும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறதுனால இதில் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பார்த்துடலாமா? நிஃப்டி இந்த வாரத்தில் குறிப்பாக இன்னைக்கு புதிய உச்சமான 23,000 அப்படிங்கிற புதிய லெவலை தாண்டி இருக்குது. 23,026 இதனுடைய இன்றைக்கி ஹை. இருந்தாலும் க்ளோசிங் வந்து 22,957 தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க.
இன்னமும் இது வந்து இந்த பேரலல் சேனலை பிரேக் பண்ணாமல் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்முடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸான 23,110க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதில் சரியாக கிடைக்கல. நெருங்கி சென்றிருந்தாலும் அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் கிடைக்கல. ஒருவேளை அடுத்த வாரம் இந்த பேரலல் சேனலையும் பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 23,360 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் அப் மூவ் 24,310 வரைக்கும் போகிறதுக்கு நெக்ஸ்ட் லெவலாக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வேளை 23,110 கிட்ட ரெசிஸ்ட் ஆகி இந்த பேரலல் சேனலுடைய அந்த பார்டரை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா மறுபடியும் 22,490 நோக்கி அது பயணிக்க வாய்ப்புகளாக மாறிடும். ஸோ அந்த இடம் வரும்போது அடுத்த வாரம் என்ன செய்யுது நிஃப்டி அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வாரம் கழித்து அடுத்த வாரம் நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு. ஸோ அதையும் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய பொசிஷன்ஸை ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்து செக்டார்ஸுகளை பார்க்கலாம். செக்டார்ஸுகளில் வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது இந்த பேங்க் நிஃப்டி இந்த வாரம் வந்து 48,580 அப்படிங்கிற லெவலை வியாழக்கிழமை அன்னைக்கு கிராஸ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி க்ளோசிங்னு பார்த்தீங்கன்னா 48,971. ஸோ அடுத்த கட்டமாக 49,990 அப்படிங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் 50,000 நெருங்கி போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். 48,580 இப்போது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மாறி இருக்குது. ஸோ அதற்கு கீழே வரும்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாமல் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இன்கேஸ் இறங்கி வந்தால் இந்த லெவலுக்கு மெயின்டைன் ஆச்சுன்னா தான் உண்டு. அதை பிரேக் பண்ணும்போது ஒரு வீக்னஸ் நிஃப்டி பேங்க்கில் வரலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. ஸோ இந்த முக்கியமாக இந்த 2 லெவலுக்குள்ளே அடுத்த வாரம் என்ன செய்யுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஃபின் சர்வீஸ் 21,640ங்கிற லெவலை இதுவும் வியாழக்கிழமை கடந்து மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டோடு தான் 21,852 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக 22,125 தான் இதனுடைய ஏற்கனவே சென்ற உச்சம் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதையும் கடந்துச்சு அப்படின்னா 22,860 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ஃபின் சர்வீஸில் இருக்கும் அப்படிங்கிறத ஃபின் நிஃப்டியில் இருக்குன்றத முடிவு பண்ணிங்க. ஸோ எந்த பக்கம் போகுதுன்றதையும் பாருங்கள். கீழே அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வருது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வீக்காகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரலாம். அது வராத வரைக்கும் நமக்கு அடுத்தடுத்த கட்டங்களாக மேலே போய்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஃபின் நிஃப்டிலையும் நீங்கள் கவனம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 33,100ன்ற சப்போர்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு பல நாட்களாக நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போவும் அதே இடத்த தான் வந்து கடக்காமல் கீழே மேலே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இந்த வாரம் 33,824 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றம் சொல்ல முடியாது. ஆனாலும் கூட இந்த லெவலுக்குள்ளேயே தான் இதனுடைய மூமெண்ட் இருந்துகிட்ருக்கு கடந்த சில வாரங்களாக அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியம். 34,000க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் ஒரு 4 வாரங்களாகவே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிஃப்டி ஐடியில் உள்ள விஷயம். ஸோ 34,000 கடக்கும்போது 35,400 வரைக்கும் போகிறதுக்கு அடுத்த கட்டமாக வாய்ப்புகளாக மாறும். அதை அடுத்த வாரம் செய்ய வாய்ப்பு தருதா மார்க்கெட்டுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 19,400 மறுபடியும் ஒரு தடவை போய் புதன்கிழமை டச் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2-3வது தடவையாக இப்போ டச் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த உச்சத்தை. ஆனாலும் அதை கடந்து ஒரு மிகப்பெரிய க்ளோசிங் கொடுக்க முடியல. இதுவும் 19,119க்கு வந்து இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நேற்றும் இன்றைக்கும் இதில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட இறங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. சில செக்டார்கள் அந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு கடைசி நேரத்தில். அதை பார்மாவும் கடைப்பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. பார்க்கலாம் வரக்கூடிய வாரத்தில் 19,400 கிடக்குதா இல்லை 18,840 நோக்கி வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி இந்த வாரம் 55,700 கடந்திருக்காங்க. இருந்தாலும் அதற்கு மேலே க்ளோசிங் கொடுக்க முடியல. 55,450 தான் வந்து ஆல்மோஸ்ட் நெருக்கத்தில் 449 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இது திருப்பி என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸை கடந்தால் 56,400 அடுத்த லெவல். அப்படி இல்லை இது கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால இறக்கம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மறுபடியும் 54,200 நோக்கி
அது கீழே வரத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். வரக்கூடிய வாரத்தில் FMCG என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ இன்றைக்கி 24,038 தான் உச்சமாக போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 24,040 நம்ம கொடுத்த அந்த லெவலை இன்றைக்கி நெருங்கி டச் பண்ணியிருக்காங்க. ஆனால் க்ளோசிங் அந்த லெவலில் கொடுக்க முடியல. அதுலேருந்து குறைந்து 23,891 தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை இது சரியாக பயன்படுத்திக்கிட்டு திருப்பி கீழே வருது அப்படின்னா 22,930 அடுத்த லெவலாக இது வர்றதுக்கு வாய்ப்புகளாக மாறிடும். ஒருவேளை இந்த 24,040 அடுத்த வாரம் கடந்து மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா 24,490 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வரத்துக்கு சான்சஸாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். கீழே மிகப்பெரிய சப்போர்ட்டாக 22,930 அதற்கு கீழே இந்த ட்ரெண்ட் லைனும் மெயின்டைன் ஆகுது. ஸோ அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஆட்டோ செக்டார் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி இந்த வாரம் 1000 தாண்டிடுச்சு. 1023 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1040 நெருங்கி சென்றிருக்கு. இந்த வாரத்தினுடைய உச்சம்னு பார்த்திங்கன்னா 1033 வரைக்கும் போயிருக்காங்க. இன்றைக்கி அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட் குறைஞ்சி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து இது மேலே ஏறணும் அப்படின்னா 1040 கடக்கணும். அப்படி கடந்தால் 1120 அடுத்த கட்டமாக போகலாம். இந்த இடத்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு திரும்பி கீழே வரும்போது 965 அப்படிங்கிறது தான் முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டி ரியாலிட்டியில் இருக்கும். வரக்கூடிய வாரத்தில் எந்த பக்கம் அது பயணிக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 9,805 அப்படிங்கிற லெவலை இந்த வாரம் கடந்துட்டாங்க. அதனுடைய க்ளோசிங் 9,928 இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக நமக்கு 10,420 அப்படிங்கிறது இருக்குது. இந்த வாரம் 10,000 ஒரு வாட்டி டச் பண்ணி பார்த்துருக்கு. ஸோ அதனுடைய இம்பேக்ட்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை வாய்ப்புகள் தரலை அப்படின்னா 9,805 கீழே வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டி மெட்டலில் ஏற்படலாம். தொடர்ந்து என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் மறுபடியும் 12,000 அப்படிங்கிற அந்த லெவலை எட்டி பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அதற்கு நியர் டு தட் 11,992 அப்படின்ற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகமானது இந்த வாரம் மட்டும் இல்லை, போன வாரத்துலேருந்தே கண்டினியூஸாக அது பாசிட்டிவாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை இந்த பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக 12,640 அப்படிங்கிறது தான் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் நமக்கு போகிறதுக்கான அடுத்த லெவலாக இருக்கும். ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் ஆகும். ஒரு புதிய உச்சத்தை அது அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த லெவலை கடக்கும்போது நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில்ன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டாரல் லெவல்ஸ். மொத்தத்தில் இந்த வாரம் நிஃப்டி ஒரு நல்ல ஏற்றத்தை அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமை அன்னைக்கு கொடுத்துச்சு. இந்த 4 நாட்கள் ட்ரேடிங்லேயே நமக்கு இப்படி ஒரு மூமெண்ட் கிடச்சது ஒரு மிகப்பெரிய விஷயம். முதல் முறையாக 23,000 கடந்திருக்கிறதும் ஒரு புதிய அத்தியாயத்தை இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் இதை சரிவர மீண்டும் தொடர செய்தா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான நமக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்ன அப்படிங்கிறத எனக்கு தேர்ந்தெடுத்ததை உங்களோடு பகிர்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.